ரஷ்யாவை எதிரியாக உக்ரைன் நினைக்கின்ற காரணத்தினாலேயே இந்தியாவும் ரஷ்யாவை எதிரியாக கருத வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாடு தான் உக்ரைனின் நிலைப்பாடாகவும் இருந்து வருகிறது. ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு இந்தியாவை தேடி வந்தது. அந்த 2 வாய்ப்பையும் நிராகரித்தவர் நேரு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். புதினை மோடி கட்டி அணைத்ததை கடுமையாக விமர்சித்திருக்கிறாரே உக்ரைன் அதிபர். வணக்கம் நண்பர்களே. நமது பிரதமர் மோடியை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதினும் இந்திய பிரதமர் மோடியும் கட்டி அணைத்து நட்பை வெளிப்படுத்தினர். இது உக்ரைன் அதிபர் கண்களை உறுத்தியது. இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் என்ன வெளியிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். உக்ரைனின் மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனை மீது இளம் புற்றுநோயாளிகளை குறிவைத்து ரஷ்யா குண்டு வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சூழலில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் மாஸ்கோவில் உலகின் மிக மோசமான கொடூர குற்றவாளியை கட்டி அணைத்தது அமைதி முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தருவதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். அதாவது ரொம்ப வெளிப்படையாக இந்தியாவுக்கு எதிராக, இந்திய தலைமைக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார் உக்ரைனுடைய அதிபர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடைய நினைப்பு என்னன்னா, ஒட்டுமொத்த உலகமும் தனக்கு பின்னால் இருக்க வேண்டும், தன்னை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றார். ரஷ்யாவை எதிரியாக உக்ரைன் நினைக்கின்ற காரணத்தினாலேயே இந்தியாவும் ரஷ்யாவை எதிரியாக கருத வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக ஒரு நட்பு இருந்திருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப ரஷ்யாவை வெறுப்பதற்கு ஜெலன்ஸ்கி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ரஷ்யாவை வெறுப்பதற்கு இந்தியாவுக்கு என்ன காரணங்கள் இருக்கின்றன? நாங்கள் ஏன் வெறுக்க வேண்டும்? ரஷ்யாங்கிறது ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு. அந்த 2 நாட்டுக்கு இடையில எல்லாமே சுமூகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில சில பிரச்சனைகள் இருக்கு. அது அந்த 2 நாட்டுக்கு இடையிலான தலைவலி. அப்படிங்கிறப்போ தனக்கு எதிரான ஒருத்தரை கொடுங்கோலர் மாதிரி சித்தரிப்பதும், மாபெரும் குற்றவாளின்னு சித்தரிப்பதும், அப்படி ஒரு முத்திரை குத்துவதும், இவர்கள் யாரை குற்றவாளி என்று கருதுகிறார்களோ அவர்களோடு உலகின் எந்த நாடும் எந்த தொடர்பிலும் இருக்கக்கூடாது என்று இவங்க டிக்டேட் பண்றதும், இதுதான் ஒரு ஐரோப்பியன் மைண்ட் செட், யூரோப்பியன் மைண்ட் செட். இது யூரோப்பிய திமிர்த்தனம். இது ஒரு விதமான அரகன்ஸ், ஆணவம். இப்படி எதிர்பார்ப்பை அவர் வெளிப்படுத்தி இருப்பதை அவருடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுகிறது. அதாவது இது சம்பந்தமா தான் முன்னால நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். 2022 ஜூன் 3ஆம் தேதி ஸ்லோவாக்கியாவில் இருக்கக்கூடிய பிராடிஸ்லாவாவில் நடந்த குளோப் செக் மாநாட்டில் ஒரு செய்தியாளர்களிடம் பேட்டி அளிக்கிறப்போ அவர் ஒன்று சொன்னார். யூரோப் ஹேஸ் டு கெட் அவுட் ஆஃப் த மைண்ட் செட் தட் யூரோப்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ், பட் த வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் யூரோப்ஸ் ப்ராப்ளம். அதாவது அவர் என்ன சொன்னா, இந்த யூரோப் அதாவது ஐரோப்பா ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்ல இருந்து முதல்ல வெளியில வரணும். அவங்க என்ன நினைப்புல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐரோப்பியர்களுடைய ப்ராப்ளம் உலகின் பிரச்சனைகள். ஆனால் அதே நேரத்தில் உலகின் பிரச்சனை ஐரோப்பாவின் பிரச்சனை அல்ல. Somewhere Europe has to grow out of the mindset that Europe's problems are the world's problems. But the world's problems are not Europe's problems. That if it is you, it's yours. If it is me, it's ours. I think that's something, and I see, reflections of that. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்தா, இந்திய மண் மீது பாகிஸ்தான் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினா, அது அவர்களுடைய பிரச்சனையாக கருதப்பட்டதில்லை. திடீரென்று இந்தியாவுக்கு சொந்தமான கார்கிலை பாகிஸ்தான் ஆக்கிரமித்த போது அது எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் தங்களுடைய பிரச்சனை போலப்பட்டது கிடையாது. ஆனால் உக்ரைனுக்குள்ள ரஷ்ய படைகள் உள்ளே நுழைந்தால் அதை ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பாக கருத வேண்டும்.
ரஷ்ய அதிபரை பெரும் குற்றவாளியாக கருத வேண்டும். அவருக்கு எதிராக இந்தியா உள்பட எல்லோருமே ஆதரித்தாக வேண்டும். அது ஏதோ எழுதப்பட்ட விதி போல, தலையெழுத்து மாதிரி. அதனால இதெல்லாம் ஒரு மேற்கத்திய நேரேட்டிவ். இந்த ஐரோப்பிய மைண்ட் செட் இருக்கு பாருங்க, இந்த மைண்ட் செட் தான் அமெரிக்காவுடைய மைண்ட் செட்டாகவும் இருந்து வருகிறது. இது அதனால டோட்டலா ஒரு வெஸ்டர்ன் நேரேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெஸ்டர்ன் நேரேட்டிவ் எப்படி அப்படின்னா, ஒரு வெஸ்டை சேர்ந்த குறிப்பா இந்த நேட்டோ சைட்ல இருக்கக்கூடிய நாடுகள் எது செய்தாலும் அது இந்த லோக க்ஷேமத்துக்காக செய்ததாகவே நாம் எல்லோரும் கருதியாக வேண்டும். அது உலக நன்மைக்காக, ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக, சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்காக, பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்காக அவர்கள் செய்ததாக நாம் கருத வேண்டும். ஆனால் அதே காரியத்தை இன்னொரு நாடு செய்தால் அது வேறு விதமாக கருதப்பட வேண்டும். இப்ப வியட்நாம் மீது அமெரிக்கா படையெடுத்த போது அது கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரத்துக்கு எதிரான போர். ஈராக் மீது அமெரிக்கா படையெடுத்த போது, சதாமை கைது செய்து அவர்கள் தூக்கில் தொங்கவிட்ட போது அது சர்வாதிகாரத்துக்கு எதிரான போர். ஆப்கான்ல இருக்கக்கூடிய அல் கொய்தா தலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா பல ஆண்டு காலம் போர் புரிந்த போது அது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர். ஆனால் தன்னுடைய இறையாண்மையை காத்துக்கொள்ள உக்ரைனுக்குள் ரஷ்யா போனால் அது ரஷ்யாவின் படையெடுப்பு. இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், அது என்ன தன்னுடைய இறையாண்மை காத்துக்கொள்ள உக்ரைனுக்குள்ள ரஷ்யா போச்சு, அது என்ன? அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்ந்து ஆகாமல் இருந்தது. ஆனால் ரஷ்யா அமைதியாக இருந்தது. திடீர்னு உள்ள நுழைஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உக்ரைன் நேட்டோங்கிற அந்த அமைப்புல சேருவதற்கு முடிவு செய்தது. அதற்காக முயற்சி எடுத்தது. நேட்டோல ஒரு விதி உண்டு. இந்த நேட்டோங்கிற அமைப்புக்குள்ள ஒரு நாடு உள்ள நுழைஞ்சாச்சுன்னா, எந்த நாடு அந்த நேட்டோவுடைய உறுப்பினர் ஆகிறதோ அந்த நாட்டுல நேட்டோவினுடைய படைத்தளம் நிறுவப்படும். இப்போ ரஷ்யாவுக்கு பக்கத்துல ரஷ்யாவுடைய பார்டர் ஸ்டேட் உக்ரைன். உக்ரைன்ல நேட்டோட படைத்தளம் நிறுவப்பட்டால் அது ரஷ்யாவுக்கு ஆபத்து இல்லையா? நேட்டோங்கிறது அமெரிக்க ஆதரவு நாடுகளுடைய அமைப்பு. அப்படிங்கிறப்போ தன் நாட்டு பக்கத்திலேயே தன்னுடைய எதிரி படைத்தளம் அமைப்பதற்கு ரஷ்யா எப்படி சம்மதிக்கும்? அப்போ ரஷ்யாவுடைய பாதுகாப்பு, ரஷ்யாவுடைய இறையாண்மைங்கிறது கேள்விக்குள்ளாகாதா? அப்போ அது தன்னுடைய நாட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேற என்ன செய்ய முடியும்? அதுக்கு முன்னால வான்லாம் பண்ணாங்க, எச்சரிக்கை விடுத்தாங்க, இப்படி இல்லைன்னா நாங்க உள்ளே நுழைவோம் பார்த்துக்க அப்படின்னு. ஜெலன்ஸ்கி கேட்கல, அவர் நேட்டோல அங்கத்தினர் ஆவேன் அப்படின்னாரு. நேட்டோல அங்கத்தினர் ஆயிட்டாலே அந்த நாட்டுல ஒரு படைத்தளம் நேட்டோ சார்பில் அமைக்கப்படும். அப்படி படைத்தளம் அமைப்பதற்கான ஒரு பெரிய பகுதி, ஒரு ஏரியாவை அந்த நாடு நேட்டோவுக்கு வழங்க வேண்டும். அது நேட்டோவுடைய விதிகளில் ஒன்று. இதை எந்த நாடாவது ஏற்குமா? இதே போல ஒரு சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு வந்தது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது 70s நம்முடைய காலடியில் இருக்கக்கூடிய, நமக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய, ஜஸ்ட் ஒரு 18 நாட்டிக்கல் மைல்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய இலங்கையில தன்னுடைய கடற்படை தளத்தை அமைப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்து வந்தது. அன்னைக்கு இந்தியா சோவியத் ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு. சோவியத்து நமக்கு எல்லா உதவிகளும் செய்திருக்கிறது. அப்போ இந்தியாவுக்கு அருகிலேயே அமெரிக்கா படைத்தளம் அமைத்தால் அது யாருக்கு ஆபத்து? அன்னைக்கு இந்தியாவுக்கு ஆபத்து. அதை இந்திரா காந்தி ரொம்ப கடுமையாக விமர்சித்தார், கடுமையாக எதிர்த்தார். இந்திய எதிர்ப்பின் காரணமாகவும் அந்த இந்திய எதிர்ப்புக்கு ரஷ்யா துணையாக நின்றதன் காரணமாகவும் இலங்கையில அமெரிக்காவால் தன்னுடைய படைத்தளத்தை நிறுவ முடியாமல் போனது. அவங்க இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலையில தன்னுடைய 7வது கடற்படை தளத்தை அமைப்பதற்கு அன்றைக்கு அமெரிக்கா முயன்றது. நாம எதிர்த்தோம். இன்னைக்கு ரஷ்யா என்ன காரணங்களுக்காக உக்ரைனை எதிர்த்து போராடுகிறதோ, ஏன் நேட்டோ தளம் தன்னுடைய நாட்டுக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு ரஷ்யா கருதுகிறதோ, அதே போன்ற காரணத்துக்காக கடந்த காலத்தில் நாம திருகோணமலையில் அமெரிக்காவின் கடற்படை தளம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக போராடினோம். கடைசியில் ஒரு தீவிரமான இந்திய எதிர்ப்பு, அதுக்கு அன்னைக்கு சோவியத் ரஷ்யா கொடுத்த ஆதரவு. இதன் காரணத்தினால அமெரிக்கானால இலங்கையில் கடற்படை தளத்தை அமைக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக அமெரிக்கா மொரிஷியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய
டீகோ கார்ஷியா அப்படிங்கிற தீவில் ஒரு தன்னுடைய 7வது கடற்படை தளத்தை அமைத்தது. இது வரலாறு. அதனால ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இறையாண்மை காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்குது. அதற்கான நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும். இன்னொன்னு, அந்த டீகோ கார்ஷியால இருந்த 7th ஃபிளீட் இருக்க 7வது கடற்படை தளம், அதுக்கும் இந்தியாவுக்கும் இன்னொரு விதமான தொடர்பு உண்டு. அதையும் சொல்லணும். என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாகிஸ்தானை ஆதரித்து அந்த 7வது கடற்படை தளத்திலிருந்து, அமெரிக்காவின் தளத்திலிருந்து ஒரு போர்க்கப்பல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கராச்சி நோக்கி வந்தது. அது வர தொடங்கி விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்தியாவுடைய அனுமதியை பெறாமல் ரஷ்யா தன்னுடைய போர்க்கப்பலை நமக்கு உதவியாக அனுப்பி வைத்தது. ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரிந்த உடனேயே அமெரிக்கா தன்னுடைய கப்பலை பின்வாங்கியது. அது மீண்டும் டீகோ கார்ஷியா நோக்கி திரும்பியது. அன்னைக்கு மட்டும் ரஷ்யா உதவி செய்யாமல் போயிருந்தால் இந்திய பாகிஸ்தானுக்கு இடையிலான போரின் போக்கே வேறு விதமாக மாறி இருக்கும். இது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ ரஷ்யாவை நாம விட்டு கொடுக்க முடியாது. அது நமக்கு நிறைய உதவி செய்திருக்கிறது. அமெரிக்கா எவ்வளவு பழகினாலும் அது ஒரு வியாபாரியாக நடந்து கொண்டு இப்ப உக்ரைனுக்கு ரொம்ப நட்பு போல அது காட்டிக் கொள்ளுகிறது. ஆனால் என்ன செய்கிறது? அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு விற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டிருக்கிற ராணுவ தளவாடங்களுக்கு உக்ரைன் ஒரு மிகப்பெரிய சந்தை. ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உண்மையான நட்புடன் உதவக்கூடிய நாடு ரஷ்யா. அது இந்திய அளவில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்ப கூட உக்ரைன் ரஷ்யா போர்னால சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை எகிரி கொண்டிருக்கிற போது ரஷ்யா நமக்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வழங்கி கொண்டிருக்கிறது. அதுலயும் ரிப்பீட் ரேட்லயே நமக்கு வழங்குறாங்க. நம்முடைய கரன்சிலேயே நமக்கான எண்ணெயை அவர்கள் வழங்குகிறார்கள். ஆக்சுவலா அப்படி வழங்கினால்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் ஒரே விதமாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் ரஷ்யா நமக்கு செய்திருக்கிற உதவி. அதனால இந்தியாவில் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் தாராளமாக கிடைப்பதற்கும் ஒரே விலையில் பல நாட்களாக நூற்றுக்கணக்கான நாட்கள் ஒரே விலையில் கிடைத்துக் கொண்டிருப்பதற்கும் ரஷ்யாவுடைய உதவி காரணம். அதே நேரத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக் கொண்டிருப்பது ரஷ்யாவுக்கு செய்கிற உதவியும் கூட. அது ரஷ்யாவுக்கும் உதவி, இந்தியாவுக்கும் உதவி. ரஷ்யாவுக்கு என்ன உதவி அப்படின்னா, பல நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்க மாட்டேன் என்று மறுத்து விட்டன. அந்த நிலையில இந்தியா கொள்முதல் செய்கிறது. சோ ரொம்ப கடுமையான நேரத்தில் இந்தியாவும் உதவி இருக்கிறது. சோ இது 2 பேருக்கும் வின்-வின் சிச்சுவேஷன். இதுக்கு இடையில இந்தியா மீது ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு இவர்கள் யார்? இதுக்கு ஜெய்சங்கர் ரொம்ப பிரமாதமான பதிலை சொல்லி இருக்கிறார். எனக்கு யாரு சீப்பா கொடுப்பாங்களோ அங்கிருந்து நான் வாங்குவேன். அப்படி வாங்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. என்னுடைய மக்களுக்கு தேவையான ஒரு டீலிங்க நான் பண்ணி ஆகணும். நீங்க அதே விலையில கொடுக்குறீங்களா? ரஷ்யா கொடுக்குற அதே அளவுக்கு சீப்பா நீ கொடுக்குறேன், நான் ஓட்ட வாங்குறேன். நீ விலையை கூட்டி கொடுப்ப, நான் அதை வாங்கி என்னுடைய மக்கள்கிட்ட கூடுதல் விலையில பெட்ரோல் டீசலை என் மக்கள் தலையில் நான் கட்ட முடியுமா? அப்பதான் ஜெய்சங்கர் சொல்லியிருப்பார், இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் இவ்வளவு, இந்த அளவுக்கு குறைவாக பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல நான் இவ்வளவு கூடுதல் விலைக்கு பெட்ரோல் டீசல்ல வாங்க முடியுமா? அது என் மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? Where every country will try naturally to get the best deal possible for its citizens, will try to cushion the impact of this high energy prices, and that is exactly what we are doing. I have a country which has a per capita income of $2,000. These are not people who can afford higher energy prices. It is my obligation, my moral duty to actually ensure that I get them the best deal that I can from the world. எனவே உங்களுக்கு உங்களுடைய மக்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என்னுடைய மக்கள் எனக்கு முக்கியம். அவர்களுக்கு ஒரு நியாயமான விலையில் பெட்ரோலை கிடைக்க செய்ய வேண்டியது எங்கள் அரசுக்கு கடமையாக இருக்கிறது. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை ஜெய்சங்கர் சொன்னார். அதனால இப்போ ஜெலன்ஸ்கி சொல்லியிருப்பது அப்படிங்கிறது ஒரு யூரோப்பியன் மைண்ட் செட், ஒரு திமிரான மைண்ட் செட். இவங்க ஒருத்தருக்கு மோதிப்பாங்க, இவங்க மோதிட்டா உலகமே இவர்களுக்காக கண்ணீர் விடணும்னு எதிர்பார்க்கிறது. இன்னும் சொல்ல போனா
இந்த நேட்டோங்கிற அமைப்பு இருக்கிறதே ஒரு அயோக்கியத்தனம். நேட்டோங்கிறது எப்போ உருவாச்சு, எதற்காக உருவாச்சு? அன்னைக்கு சோவியத் ரஷ்யா ஒன்று இருந்தது, அதாவது ரஷ்ய ஃபெடரேஷன் இருந்தது. அந்த சோவியத் ரஷ்யாவையும் அதுல இருந்த அந்த கம்யூனிசம் என்கிற சித்தாந்தத்தையும் எதிர்ப்பதற்காக நேட்டோ என்கிற அமைப்பை அமெரிக்கா உருவாக்கியது. ஏன்னா அன்னைக்கு ஒரு கோல்டு வார் சிச்சுவேஷன் இருந்தது. உலகமே இரண்டாக பிளவுபட்டு அமெரிக்க ஆதரவு நாடுகள் ஒரு பக்கம், ரஷ்ய ஆதரவு நாடுகள் ஒரு பக்கம் இருந்தது. அந்த மாதிரி டயத்துல கோல்டு வார் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது, கெடுபிடி போர் தன்மை அப்படிங்கிறது பல நாடுகளில் நிலவியது. கோல்டு வார் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, திடீர்னு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மோதல் ஏதோ ஒரு நாட்டில் வெடிக்கிற மாதிரி இருக்கும், எப்ப வேணாலும் வெடிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மோதல் இருக்காது. ஆனால் மோதல் வெடிப்பதற்கான சாத்தியம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான ஒரு பயம் ரெண்டு தரப்புலையும் இருந்து கொண்டிருக்கும். எப்ப வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும். அதுதான் கோல்டு வார் சிச்சுவேஷன். தமிழ்ல கெடுபிடி போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் சோவியத் ரஷ்யா நொறுங்கி அந்த சோவியத் ரஷ்யாவாக இருந்ததுல அத்தனையும் தனித்தனி நாடுகளாக சிதறியதற்கு பிறகு, இப்ப உக்ரைன் கூட சோவியத் ரஷ்யால இருந்ததுதான், அதுக்கப்புறம் தனி நாடாக மாறியது. அதே போல ஏராளமான நாடுகள், கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான், இப்படி பல்வேறு நாடுகள் எல்லாம் சோவியத் ரஷ்யாவாக இருந்த நாடுகள். அந்த சோவியத் ரஷ்யா நொறுங்கி அது வெறும் ரஷ்யாவாக மாறினதற்கு பிறகு கெடுபிடி போர் என்பது, அதாவது கோல்டு வார் என்பது இல்லாமல் போனது. இந்த கோல்டு வார் சிச்சுவேஷன் இருந்தப்போ நேட்டோங்கிற ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. கோல்டு வார் முடிந்ததற்கு பிறகும் நேட்டோ என்கிற அமைப்பு ஏன் நீடிக்கிறது? அது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இது இன்னைக்கு இந்த நேட்டோ என்கிற அமைப்பு அமெரிக்காவின் குண்டாந்தடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலகை மிரட்டுவதற்கு அமெரிக்கா அந்த அமைப்பை பயன்படுத்துகிறது. அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது படையெடுப்பு, இப்போ அது ஈராக்கா இருக்கலாம், இல்லாட்டி ஆப்கானா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். படையெடுப்பு முடிவு பண்ணிட்டால் நேட்டோவை அதுல ஈடுபடுத்தும். நேட்டோவில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகள், உறுப்பு நாடுகள் எல்லாமே அந்த இடத்துல பயன்படும். சோ அமெரிக்கா இந்த நேட்டோ என்பதை தன்னுடைய ஸ்டிக்காக பயன்படுத்தி வருகிறது. உலகை அடிப்பதற்கான ஒரு ஆயுதமாக, ஒரு குண்டாந்தடியாக அதை பயன்படுத்தி வருகிறது. இது ரொம்ப அநியாயமான விஷயம். முதல்ல நேட்டோவை அமெரிக்கா கலைக்க வேண்டும். அதனால நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்பு என்பது ரொம்ப ஆழமானது. ரஷ்யாவை அவ்வளவு சீக்கிரம் உக்ரைனுக்காக உதறிவிட முடியாது. அதே நேரத்தில் உக்ரைன் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு உதவி செய்திருக்கிறது, இல்லாட்டி நட்போடு நடந்திருக்கு, அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. இன்னைக்கும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாடு தான் உக்ரைனின் நிலைப்பாடாகவும் இருந்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல உக்ரைனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னதுபடி ஜம்மு காஷ்மீரில் ரெஃபரண்டம் நடத்தப்பட வேண்டும். இதுதான் உக்ரைனுடைய நிலைப்பாடு, இதுதான் பாகிஸ்தான் நிலைப்பாடும். சோ பாகிஸ்தான் நிலைப்பாட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுகிற உக்ரைனுக்கு இந்தியா உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உதவி செய்யவும் முடியாது. இதை இந்தியாட்டையே வெளிப்படையாக ஜெலன்ஸ்கி எதிர்பார்ப்பது ரொம்ப ஒரு வெட்கங்கட்டதன். பல நேரங்களில் ஐநால நமக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய பல்வேறு தீர்மானங்களை உக்ரைன் ஆதரித்திருக்கிறது. இந்த விஷயத்துல மோடி எடுத்த முடிவு மிக சரியான முடிவு. சரி, இதற்கு இடையில இன்னொன்னையும் சொல்லியாகும். இது ஜெலன்ஸ்கிக்கு இன்னும் கடுப்பேத்துற ஒரு பெரிய விஷயம். ஆர்டர் ஆஃப் த சென்ட் ஆண்ட்ரூ த அப்போசல் அப்படிங்கிற ரஷ்யாவின் மிகப்பெரிய உயரிய விருதை நேற்று மோடிக்கு வழங்கி இருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இந்த விருது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பு 1698ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ரஷ்யர்களுக்கும் மிகச்சிறந்த உலக தலைவர்களுக்கும் இது வழங்கப்பட்டு வருகிறது. நம் நாட்டு பாரத் ரத்னாவுக்கு இணையானது இந்த விருது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமே ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போசல் விருதுக்கு நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது.
நேற்று அந்த விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை முன்னெடுத்து செல்வதை கௌரவிக்கும் விதத்தில் இந்த விருது மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடரான புனித ஆண்ட்ரூவை பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய பெயரில் 1698ஆம் ஆண்டு சர் பீட்டர் என்பவரால் இந்த விருது ரஷ்யாவில் நிறுவப்பட்டது. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய முதல் இந்திய தலைவர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரியாவுக்கு மோடி சென்றுள்ள நிலையில் ஜெய்ராம் ரமேஷ் கூறியிருப்பதை கவனித்தீர்களா? எஸ், ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 50களின் துவக்கத்தில் இறையாண்மை மற்றும் நடுநிலையான ஆஸ்திரியா உருவாவதற்கு காரணமான இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவின் பங்களிப்பை நேரு வெறுப்பு, அதாவது நேரு போபியா உள்ள பிரதமர் மோடி நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது நேருவினுடைய பங்களிப்பு, உலகுக்கான நேருவின் பங்களிப்பு அப்படிங்கறத யாரும் மறுக்கல. நேரு ஆஸ்திரியா உருவாறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படிங்கறது யாரும் மறுக்கல. அதே போல பல விஷயத்துக்கு நேரு காரணமாக இருந்திருக்கிறார். ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல சீனா இடம்பெறுவதற்கு காரணமே நேரு தான். அதை யாரும் மறுக்கல. என்ன ஒரு பிரச்சனைனா, நேரு இப்படி தேடி தேடி உலக நாடுகளுக்கு நன்மை செய்தது போல இந்தியாவுக்கு நன்மை செய்திருக்கலாமே அப்படிங்கறதா ஒரே ஒரு ஆதங்கம். அது மட்டும்தான் நம்முடைய வருத்தம். வெளியுறவுத்துறை சார்ந்து நேரு செய்திருக்கக்கூடிய பல தவறுகள் இந்தியாவை இன்றைக்கு வரைக்கும் வாட்டி வருகின்றன. அதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. 50ஸ்லயும் 55க்குள்ள, அதாவது 51ல இருந்து 55 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள 2 முறை ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு இந்தியாவை தேடி வந்தது. ஒரு முறை அந்த வாய்ப்பு அமெரிக்காவால் வழங்கப்பட்டது, இன்னொரு முறை ரஷ்யாவால் வழங்கப்பட்டது. அந்த 2 வாய்ப்பையும் நிராகரித்தவர் நேரு. நிராகரித்ததோடு மட்டுமல்ல, இந்த இடத்துக்கு பொருத்தமான நாடு சீனா தான், எனவே சீனா தான் நிரந்தர உறுப்பினர் ஆக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லியே தட்டி விட்டார். இது தொடர்பாக அப்போது வாஷிங்டன் டிசியில இருந்த இந்தியாவுடைய அம்பாசிடராக அமெரிக்காவுக்கு இருந்த அவருடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட்டுக்கு எழுத கடிதத்திலேயே நேரு தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னா, இந்த ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு தகுதி உள்ள நாடு சீனா தான். சீனாவை விட்டுவிட்டு அந்த இடத்தை நாம் பிடித்துக் கொண்டால் நமக்கும் சீனாவுக்கும் இடையிலான பகை நிரந்தரமாகிவிடும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனாவை விரோதித்துக் கொண்டதாக மாறிவிடும் அப்படின்னு விஜயலட்சுமி பண்டிட்டுக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார். அன்னைக்கு கோட்டை விட்டோம். செக்யூரிட்டி கவுன்சில பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்காமல் கிடைச்சத கோட்டை விட்டோம். கோட்டை விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கோம். திரும்ப அடைவதற்கு முடியல. இப்போ நாம இதே போல நிரந்தர உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜப்பான், பிரேசில் இந்த நாடுகளோடு இணைந்து நாமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நிரந்தர உறுப்பினர் ஆவதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அதுக்காக ஐநாவுடைய மொத்த அந்த சார்ட்டரையே கம்ப்ளீட்டா மாற்றணும். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஐநா சார்ட்டர்ல என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பொது சபையில நிறைவேற்றி அது யுனானிமஸா நிறைவேற்றப்பட்டு கொண்டு போனால் கூட ஐநாவுடைய நிரந்தர உறுப்பினர்களா இருக்கக்கூடிய 5 நாடுகளும் ஒருமித்து ஏற்க வேண்டும். ஐநால இருக்கிற நிரந்தர உறுப்பினர்கள் சீனாவும் உண்டு. யாரு? நம்ம நேரு தான் கொண்டு போய் அந்த சீனா வச்சார். அந்த இடத்துல சீனா ஒரு நாளும் இந்தியா வருவதை அனுமதிக்காது. அவங்க தட்டி விட்டா முடிஞ்சது. இன்னைக்கு நமக்கு எதிரான ஒரு நாட்டை நிரந்தர உறுப்பினர் நாடா பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணது நேரு. அவருடைய ஆதரவுல தான் சீனா வந்தது. அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் யாரும் சொல்லாமல் இருப்பாங்களா? அதே போல நேருடைய மிஸ்கால்குலேஷன், தவறான அணுகுமுறை, இந்த காரணத்தினால
62 சீன படையெடுப்பின் போது அக்சாய் சீன் என்கிற ஒரு மாபெரும் நிலப்பகுதியை நாம் இழந்தோம். இன்னைக்கு வரைக்கும் சீனாவுடைய வசம்தான் இருக்கிறது. 42,000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள அந்த பகுதியை நாம் இழந்திருக்கோம். இதே போல நிறைய விஷயங்கள் கோட்டை விட்டு இருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு நேரு என்ன நினைக்கிறாரு அதுதான் வெளியுறவு கொள்கை. யாரு என்னமும் கேட்க முடியாது, அவர் நினைச்சபடி செய்வார். ஒரு தடவை ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு கொடுத்த பேட்டியில சசி தரூர் சொல்லியிருப்பார், அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கென்று ஒரு வெளியுறவு கொள்கை இருந்ததில்லை, ஆனால் நேருவுக்கென்று வெளியுறவு கொள்கை இருந்தது. எப்படி ஒரு தனி மனிதன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த தேசத்துடைய கொள்கை. இப்படி இருந்தது ஒரு காலம். அதனால இந்தியா லூஸ் பண்ணது நிறைய உண்டு. அவர் இருந்த காலத்துல ஒரே இந்தியாவுக்குள்ள 2 அரசமைப்பு சட்டங்கள், ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒண்ணு, ஒரே நாட்டுக்குள்ள 2 பிரதமர்கள், ஷேக் அப்துல்லா ஒரு பிரதமர். அதனால வெளிநாடுகளுக்கு நேரு செய்திருக்கக்கூடிய பங்களிப்பை யாரும் மறுக்கவில்லை. அதற்கு இணையாக நேரு அவர்கள் இந்தியாவுக்கு செய்திருக்க வேண்டிய பங்களிப்பை அவர் செய்யாமல் போய்விட்டாரே என்பதுதான் வருத்தம். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.